நிறைய கடவுள இங்க போய் மீட் பண்ண முடியாது. ஐயோ! போறதுக்குள்ள லைன் இருக்கும். அப்படி இருக்கும், இப்படி இருக்கும்னு நம்ம ஆசைப்படுற மாதிரிலாம் இல்லாம, எங்க வேணாலும் ஈஸியா அக்சஸ் பண்ண முடியும். ஒரு குளத்துக்கு அடியில, இன்னொரு பக்கம் மரத்துக்கு அடியில, எங்க வேணாலும் ஒரு தெரு முனையில அப்படின்னு எங்க வேணாலும் அக்சஸ் பண்ற சாமி தான் விநாயகர். சோ கணேஷ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். யாரு கணேஷ்னா அவர்தான். சோ அவரு வந்துட்டு எப்படி பிறந்தாரு, அவருடைய பிறப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்றத பத்தின ஃபுல் வீடியோ தான். அண்ட் அவருக்கு பின்னாடி இருக்கிற ப்ளூ சீக்ரெட்டா அப்படின்ற மாதிரி நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் சொல்ல போறேன். சோ பார்க்கலாமா, பேசலாமா? அதுக்கு முன்னாடி நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் அண்ட் நான் தீபிகா. சோ இப்போ வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்துட்டு நம்ம பார்க்க போறது சிவன் பார்வதி. இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த ஒரு குழந்தை தான் நம்மளுடைய விநாயகர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த சாமி. சோ எப்படி பிறந்தாரு அப்படின்ற கொஸ்டின் இருக்கும். அவரு நார்மலா ஹியூமன் பீயிங்ஸா வந்து அவர் பிறக்கல. ஸோ அவர் பிறந்த கதையை வேற லெவலுங்க. அண்ட் சொல்றேன், ஃபுல்லா டீடைல்டா உங்களுக்கு சொல்றேன். ஸோ என்ன பண்றாங்க பார்வதி தேவினா, ஒரு ரொம்ப சோகமான ஒரு மனநிலையோட உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ரொம்ப வருஷம் ஆகுது, ஒரு 12 வருஷம் ஆயிடுது. கிட்டத்தட்ட 12 வருஷமா அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, நம்ம ஈஸ்வரன் அதாவது சிவனை நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன் அவர் எங்க போனாரு அப்படின்னா, அவர் வந்து ஏதோ தவத்துக்கோ எங்கேயோ போயிட்டாரு. ஒரு 12 வருஷம் அவர் வரல, அவங்கள பார்க்கல. ரொம்ப அவங்களுக்கு சோகமாயிடுது. அவங்க வந்து ஒரு பெண் அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து ஒரு மெட்டர்னிட்டி அதாவது கர்ப்ப காலம் அப்படின்றது அவங்களுக்கு இல்லைனாலும் அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை இல்லை, நம்மளும் பிரெக்னென்ட் ஆனா எப்படி இருக்கும், நம்மளுக்கு ஒரு குழந்தை இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப 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 யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க யோசிச்சுட்டு இருக்கிறது எல்லாமே மானசரோவர் அப்படின்ற இந்த லேக் பக்கத்துல உட்காந்துதான் ரொம்ப யோசிக்க யோசிக்க ஒரு ஐடியா பண்றாங்க. அவங்க வந்து ஒரு மஞ்சளை ஒரு நிறைய எடுத்துக்கிறாங்க, உடம்பு ஃபுல்லா பூசுறாங்க. பூசிட்டு கொஞ்ச நேரம் அந்த லேக் பக்கத்திலேயே உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் உடம்புல இருக்கிற அந்த மஞ்சள் எல்லாத்தையும் சுரண்டி பொறுமையா எடுத்துடுறாங்க. எடுத்து சேர்த்து வச்சு இதுல வந்து என்னன்னா, இவங்க உடம்புல இருக்கிற அவங்களுக்கே தெரியாம அவங்களுடைய ஹேர் ஆகட்டும், அவங்களுடைய குட்டி குட்டியான செல்ஸ் ஆகட்டும், ஏதோ வந்து அந்த மஞ்சள்ல கலந்துருக்கும் கரெக்டா. ஸோ அது எல்லாத்தையுமே வச்சு எடுத்து ரெடி பண்ணி அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு பொம்மையா ஃபார்ம் பண்ணி அவங்களுடைய தந்திரங்கள் வச்சு அதுக்கு உயிர் கொடுக்குறாங்க. உயிர் கொடுத்து உன் பேரு இனிமே கணேஷ் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. நீ தான் என்னுடைய பையன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கான ஒரு பாண்டிங் அம்மாவும் பையனுமா ரொம்ப சந்தோஷமா அவங்களுடைய பாண்டிங் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 12 வருடங்கள் கழித்து என்ன பண்றாரு, சிவன் வராரு. ஸோ வந்து அவர் என்ன பண்றாருன்னா, நம்ம ரொம்ப ஆசையா நம்ம பொண்டாட்டியை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா பார்வதியை பார்க்கறதுக்காக வராரு. வர்றதுக்கு முன்னாடி இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க வந்து என்ன பண்றாங்க பார்வதினா, நான் போய் குளிக்கணும், இங்க வந்து ஒரு அந்த அளவுக்கு வந்து நிறைய பேர் வந்துட்டு போற இடமா இருக்கும், அதனால நீ என்ன பண்ண, வெளியிலவே நின்று காவல் பாரு, யாராச்சும் வந்தாங்கன்னா அம்மா குளிக்கிறாங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன் நீ கொடுத்துரு, நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்ல, அம்மாவுக்காக நம்ம ஏதாவது ஒரு செய்யணும், அம்மாவோட சந்தோஷத்துக்காக ஏதாவது செய்யணும். அம்மா முதல் தடவை நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க, கரெக்டா அந்த விஷயத்த பண்ணிடணும் அப்படின்னு அவ்வளவு ஸ்ட்ரிக்டான ஒரு பையனா இருந்து அம்மாவை காப்பாத்துறதுக்காகவும் அம்மாவுடைய செக்யூரிட்டிக்காகவும் மனுஷன் வெளியவே நின்றுட்டு இருக்காரு. இவர்கிட்ட வந்து நிறைய பேர் போறவங்க வரவங்க பார்த்துட்டு இருந்தாலும் இவர் யாருன்னு தெரியாது, கரெக்டா சிவன் யாருன்னு தெரியாது. வந்து நிக்கிறாங்க, நான் போயிட்டு பார்வதியை பார்க்கணும், வழிவிடு அப்படின்னு சொல்லி கேட்க, பார்வதியை பார்க்கணுமா, எங்க அம்மா குளிச்சுட்டு இருக்காங்க, எங்க அம்மா எல்லாம் இப்ப வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் சண்டை போட்டுட்டு இருக்காரு. இல்ல நான் பார்க்கணும், நீ யாரு, நீ புதுசா வந்து இங்க நின்றுட்டு ஏன் பொண்டாட்டியை நான் பார்க்க முடியாதா, நீ யாரு என்ன கேட்கறதே கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு பெரிய விவாதமே வந்துடுது. அந்த நேரத்துல ரொம்ப கோவத்துல அவர் என்ன பண்றாருன்னா, அவரோட தலையை துண்டிச்சிடுறாரு, லைக் வெட்டிடுறாரு. அதுக்கப்புறமா பார்வதி ஓடி வந்துடுறாங்க. பார்த்துட்டு இவருக்கு சந்தோஷம், நம்ம ஒய்ஃப் வந்துருச்சு, நம்மள வந்து ரிசீவ் பண்ண போது, இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம வந்திருக்கோம்ல அப்படின்னு அவர் ஆர்வமா பாக்குறாராம். அப்போ வந்து இவங்க கேக்குறாங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது சரி வேணாம், நம்மளோட லாங்குவேஜ் எல்லாம் பேசிக்க வேணாம், ஒரு சாமி இல்ல, நம்ம அதுக்கு ஏத்த மாதிரியே ஸ்கெட்ச்ல போவோம், ஓகேவா, அதே டோன்ல போவோம். அவங்க வந்துட்டு என்ன இப்படி பண்ணிட்டீங்க, நீங்க எதுக்காக இப்படி எல்லாம் செஞ்சீங்க, அது வந்து குழந்தை, நான் வந்து அந்த குழந்தைய படைச்சேன், அது நம்மளுடைய பையன், நீங்க இப்படி எல்லாம் பண்ணா எப்படி நியாயமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நீ எதுவுமே என்கிட்ட சொல்லல, எனக்கும் எதுவுமே தெரியாது, அவன் வெளியில உன்னை பார்க்க கூடாதுன்னு சொன்னதுனால எனக்கு கோவத்துல நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் சொல்றாரு. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, கணேஷ் இப்ப வந்து உயிரோட வேணும் எனக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய சப்போர்ட்டர்ஸ் எல்லாரையுமே பாக்குறாங்க. அண்ட் கணேஷ் அப்படின்ற ஒரு பேருக்கு கண அப்படின்றது வந்துட்டு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு கேரக்டர். நம்ம கூடவே எப்பவுமே ஒரு படையா நிக்கிற ஒரு பர்சனுக்கு தான் கணான்னு பேர் வைப்பாங்களாம். ஸோ அதனுடைய மீதி தான் வந்து கணேஷ் அப்படின்னு வச்சிருக்காங்க. நம்மளாம் இப்ப கூப்பிட்டு இருக்கிற கணபதி, விநாயகர் அப்படின்லாம் சொல்லப்படுற அந்த பேரு. சோ இவ்வளோ பேர் அவருடைய கானாஸ் எல்லாரையுமே பாக்குறாரு. யாரு, சிவன். அவருடைய கூட்டாளிங்க, அவருக்கு சொந்தக்காரவங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு இருப்பாங்கல்ல, அவருடைய வட்டாரத்தை பாக்குறாரு. என்ன இந்த பையனுக்கு உயிர் கொடுக்க முடியுமா முடியாதான்னு எல்லாரும் மண்டே ஆட்டுறாங்க, ட்ரை பண்ணலான்னு. ஏதாச்சும் போயிட்டு ஒரு எடுத்துருவாங்க மண்டை, ஏதாவது வேற ஒரு மண்டை எடுத்துருவாங்க, இந்த மண்டைக்கு உயிர் கொடுக்க முடியாது, வேற ஏதாவது ஒரு மண்டை எடுத்துருவாங்கன்னு சொல்ல போய் தேவர்கள் எடுத்துட்டு வந்த ஒரு மண்டை தான் வந்து நம்ம எலிஃபண்டோட மண்டை, யானை மண்டை. அதை கொண்டு வந்து வைக்கிறாங்க, உயிர் வந்துருது. வந்த உடனே வந்து இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது.
யானை முகம் வந்தவொடனே எல்லாருக்குமே செம சந்தோஷம். அவ்வளவு யானை படையே காத்துட்டு இருக்கு. எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நிர்வாகம் பண்றது, மொத்தத்தையும் இனிமே வந்து ஆர்கனைஸ் பண்றது மொத்தம் டோட்டலாவே இவர் தான். ஸோ இந்த மாதிரி கணேஷ் வந்து பார்த்தவொடனே அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் லைட்டா ஷாக்கா இருந்தாலும் அவங்களுக்கு சந்தோஷம் தான். எப்படியும் உயிர் வந்துருச்சு, அதுவே போதும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு மனுஷனுக்கு அவங்களுடைய மூளை வந்து எந்த அளவு செயல்படும் அப்படின்னா 86 பில்லியன் நியூரான்ஸ். ஆனா யானைகளுக்கு 250 பில்லியன் நியூரான்ஸ் அளவுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நியூரான்ஸ் எல்லாமே வேலை பார்க்குமா, அந்த அளவுக்கு நரம்புகள் வேலை பார்க்குமா. அப்போ ஒரு மனுஷனும் யானையும் கலந்துருந்தா அந்த நபருக்கு எப்படி இருக்கும். சூப்பர் இன்டெலிஜென்ட் அப்படின்ற ஒரு பேர் அவருக்கு எப்பவுமே இருக்கு. எந்த இடத்துலயா இருந்தாலும் சேலஞ்சிங்கான விஷயத்தை சூப்பரா சமாளிப்பாராம். தேவர் அப்போலாம் அந்த காலத்துல இருந்தவங்களே வந்து பாத்தீங்கன்னா புராண கதைகள் இதெல்லாம் எழுதியிருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு விஷயம், ஏதாவது ஒரு சேலஞ்ச் அப்படின்னா அவர் கரெக்டா நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தைரியமா தில்லா நிப்பாராம். யாருக்குமே பயப்பட மாட்டாராம். எல்லாத்தையும் முன்னாடி நின்று எல்லாருக்கும் எப்படி வந்துட்டு ஒரு கற்பிக்க முடியுமோ அந்த அளவுக்கு செயல்படுவாராம். ஸோ அதனால இவருக்கு ஒரு பேரே இருக்காங்க. இன்டெலிஜென்ட் அப்படின்னாவே வந்துட்டு கணேஷ் இஸ் இன்டெலிஜென்ட் காய் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்பெல்லாம் அவங்க அம்மா அப்பாலாம் அவர் அப்படி புகழுவாங்க போல் இருக்கு. ஸோ இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா அடுத்தது வந்துட்டு சக்சஸ். எல்லாத்துக்குமே அவருக்கு வந்து மோஸ்ட்லி எல்லாமே சக்சஸ் தான். எதுலையுமே வந்து அவர் ஃபெயிலியரே ஆக மாட்டாராம். அந்த அளவு ஒரு சூப்பரான எப்பிக்கான ஸ்டோரி இவருக்கு இருக்கு. ஸோ இவரு நம்ம கணேஷ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம், விநாயகர் பிள்ளையார் அப்படின்னு சொல்லி கும்பிட்டு போறோம். ஆனா இவருக்கு பின்னாடி ஒரு சீக்ரெட்ஸ் வந்து இவ்வளவு இருக்குன்னு எனக்கு ரீசெண்ட் டைம்ஸ்ல தெரியும். அப்பெல்லாம் தெரியும், கொஞ்சம் தெரியும். பட் இப்ப நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணும்போது தான் இவ்வளவு மேட்டர்ஸ் எல்லாம் தெரியுது. ஸோ நீங்களும் இதை வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவா உங்களுக்கு ஏதாச்சும் அப்படியா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செம்ம அப்டேட்டடான விஷயங்கள் பல உங்களுக்கு நான் தெரிய வைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.